மகளே இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆண்களுக்கான ஷர்ட் கட்டிங் 45 பாடி மெஷர்மெண்ட் கட் ஷோல்டர் வச்சு கட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் சரிவு வந்து ஷோல்டரோட அளவில் இருந்து 8 ஒரு பாகம் வச்சா சரியாக வரும். மற்றது குளரோட அந்த டெப்த் வந்து குளரோட அளவில் இருந்து 6 ஒரு பாகம் வச்சா அது சரியான அளவு. மற்றது அந்த ஆம்கோல் இறக்கம் பாடி மெஷர்மெண்ட்ல இருந்து 4 ஒரு பாகம் அதுல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வைக்கணும். ஸ்லாக் இல்லாம ஏரோ வச்சு கட் பண்ணியிருக்கேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆண்களுக்கான ஷர்ட் கட்டிங் 40 சைஸ் ஷர்ட் கட்டிங். ஷர்ட்டோட மெஷர்மெண்ட்டு ஹைட் 28, ஷோல்டர் 18, செஸ்ட்டு 40, வெஸ்ட்டு 38, சீட்டு 40, ஸ்லீவ் 24 ஃபுல் ஸ்லீவ், கொலர் 15. முதல்ல அந்த கரப்பக்கம் இருக்கிற ஒரு அந்த கோல்ஸ் எல்லாம் வெட்டிட்டு முதல்ல இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம். பட்டி தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு போடுறேன். 2 இன்ச்சில் 2 மார்க் பண்ணிவிட்டு இதை வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு இதில் இருந்து நம்ம ஹைட்டு வைக்கணும். ஹைட்டு 28, 1.25 இன்ச்சு சேர்த்து வைக்கிறேன். இந்த ஹைட்டையும் வரைஞ்சி விட்டுட்டு அந்த ஆம்கோல் இறக்கம் 9 இன்ச்சு வச்சுருக்கேன். பாடி மெஷர்மெண்ட் 40, 4 பிரிட்ஜு 10, அதில் மைனஸ் 1 இன்ச்சு, இடுப்பு 16 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் கிராஸ் 2 இன்ச்சு, இது ஷோல்டரில் இருந்து 8 ஒரு பாகம். ஷோல்டர் கிராஸை வரைஞ்சி விட்டுட்டு ஆம்கோல் லைன், இது வேஸ்ட்டு இடுப்பு லைன், இது ஏரோ லைன் 2 இன்ச்சு வச்சுருக்கேன். ஏரோ இது வந்து ஹைட்டு 40 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட். இது கொலருக்கு நான் 2.5 இன்ச்சு 1.2 வச்சுருக்கேன். 9.25 தையலுக்கு 4 இன்ச்சு 1.2 அதை வச்சுட்டு பாடி மெஷர்மெண்ட் 40, 4 ஒரு பாகம் 10, லூஸுக்கு 2 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சு இதில் வைக்கிறோம். இடுப்போட லைன் அதில் 12 இன்ச்சு, சீட்டு 40, 4 ஒரு பாகம் 10, 2 இன்ச்சு லூஸ், 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 12.5 வச்சுட்டு இந்த லைனையும் போட்டு எடுத்துட்டு சொல்கிற ஆம்கோல் அந்த அதில் சென்ட்ரலில் ஒரு லைன் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சு நீங்கள் பதிச்சு வச்சுட்டு அந்த கேவ் லைன் போடணும். இந்த உள்ளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் லைனில் இருந்து உள்ளுக்கு 1/2 இன்ச்சு எடுத்துட்டு நம்ம இதை வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஷோல்டர் லைனு கிராஸ் லைனை போட்டு எடுத்துட்டு கொலருக்குரிய லைனை நம்ம வளைவாக வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். ஏரோ லைனையும் வரைஞ்சி எடுத்துக்கலாம். 10 இன்ச்சு வச்சுருக்கேன் ஏரோ கிராஸுக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். கொலர் பிரிக்கிறது கொலர் அளவில் இருந்து 6 ஒரு பாகம், ஷோல்டர் பிரிக்க ஷோல்டர் அளவில் இருந்து 8 ஒரு பாகம். 8 ஒரு பாகம் 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 8 ஒரு பாகம்
மார்க் பண்ணிவிட்டு முக்காஞ்சில் லைன் வைங்க. பேக் பார்ட் வச்சு கட் பண்ணுறதுக்கு ஷோல்டர் அளவு அதில் 9.25 தையலுக்கு வச்சுட்டு அங்கல் லைனில் இருந்து ஒரு முக்காஞ்சி இந்த அரேஞ்சி 1 பாயிண்ட் வெளியே வைக்கலாம். வச்சுட்டு அந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அந்த ஹைட்டில் இருந்து ஒரு அரேஞ்சி மைனஸ் பண்ணணும். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துட்டு இந்த ஏரோ லைனை வரைஞ்சி விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுக்கலாம். ஹைட்டில் இருந்து ஒரு அரேஞ்சி பேக் பார்ட்டில் இருந்த ஒரு அரேஞ்சி குறைவாக தான் எடுக்கணும். இதோட ஷோல்டர் லைன் போட்டு எடுத்துட்டு இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம ஹைட்டில் இருந்து ஒரு அரேஞ்சு பதிச்சு எடுத்தோம்னா அந்த பின்னுக்கு பதிஞ்சு நிற்காது. இப்போ ஷோல்டரை கட் பண்ணி எடுப்போம். ஷோல்டரோட ஹைட் நான் 6 இன்ச்சு வைக்கிறேன். ஷோல்டர் அந்த கிராஸுக்கு நம்ம ஃப்ரண்டில் 2 இன்ச்சு வச்சோம். அந்த 2 இன்ச்சையும் வச்சுட்டு இப்போ இந்த 2 லைனும் லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். கொளர் அளவில் இருந்து 4 இன்ச்சு சேர்த்து 2.25 1 பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஷோல்டரோட அளவை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அந்த அளவை இதில் வைக்கணும். விலைகால் இருக்குது. இப்போ வந்து கீழ் லைனில் இருந்து ஒரு 2 இன்ச்சு வச்சுட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதை வந்து நான் ஷோல்டரோட சென்டர். இதிலிருந்து ஷோல்டர் 18.5 தையலுக்கு சேர்த்து 4 இன்ச்சு 1 பாயிண்ட் அதையும் வச்சுட்டு இந்த லைனை சின்ன வளைவு மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு ஷோல்டரையும் வரைஞ்சி விட்டுட்டு கொளரோட லைனையும் வரைஞ்சி விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். தைக்கும்போது அந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டு சரியாக வச்சு தைக்கணும். கையோட சென்டர் லைனில் இந்த சென்டர் பாயிண்ட் சரியாக வரணும். அதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளணும். மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ கை கட் பண்ணி எடுக்கலாம். ஃபுல் ஸ்லீவ் தான். அதோட ஹைட்டு 24 இன்ச்சு. 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு தையலுக்கு வச்சுட்டு இதோட பெல்ட் பட்டி வந்து 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி வச்சுட்டு இந்த லைனை போட்டு எடுத்துக்கொள்வோம். கையோட லூஸ் வந்து 10 இன்ச்சு 5 இன்ச்சு வச்சுட்டு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன் அந்த ஃபிலிட் வைக்கிறதுக்கு. ஆம்கோல் டெத்து வந்து 5 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து நம்ம ஃப்ரண்டில் 9 இன்ச்சு ஆம்கோல் வர காமிச்சோம். அதில் இருந்து 4.5 இன்ச்சு அரேஞ்சு சேர்த்து 5 இன்ச்சு வச்சுட்டு இந்த 9 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு தையலுக்கு அரேஞ்சு வச்சுட்டு ஆம்கோல் டெத்தை வரைஞ்சி விடலாம். அரேஞ்சு உள்ளுக்கு வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துட்டு இதோட சென்டர் எடுத்துட்டு அதிலிருந்து முக்காஞ்சி உள்ளுக்கு எடுத்துட்டு அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கொள்ளலாம்.
அதான் நமக்கு இந்த வளைவு வாரத்துக்குரிய லைன். இந்த 5 இன்ச்சு 2.5 இன்ச்சில் சென்டரில் ஒரு மார்க் பண்ணி 5 இன்ச்சு அது 2.5 இன்ச்சில் ஒரு மார்க் போட்டு இந்த ஆம்கள் லைனை போட்டு எடுப்போம். இந்த கவர் தட்டு வரைகிறதுக்கு நான் 3/4 இன்ச்சு வச்சுட்டு கவர் தட்டு வரைஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். கவர் தட்டை வரைஞ்சி எடுத்துட்டு சைட் லைனையும் போட்டு எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மார்க்கெல்லாம் வச்சுட்டு இப்போ கவர் தட்டை கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் ஒரு ஓப்பன் வைப்போம். கையில் அந்த லைனையும் போட்டது இந்த ஓப்பன் வந்து பேக் பார்ட்டில் வரணும். நான் 5 இன்ச்சு 5.25 இன்ச்சு வைக்கிறேன். அந்த லைனையும் வரைஞ்சி விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். ஓப்பன் வந்து பேக் பார்ட்டில் வரணும். அவ்வளோதான் கட்டிங். இது ஃப்ரெண்டு. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.